பணம் பாவமா? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 24:35. நாம் பணம் வைத்திருக்கின்றோமோ இல்லையா என்பது ஒரு விஷயம். ஆனால் பணத்தை குறித்த நம்முடைய மனோபாவம் என்ன என்பதே முக்கியம். சிலர் மிகுதியான பணத்தை வைத்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பணத்தை குறித்த அவர்களின் எண்ணமும் மதிப்பீடும் மனோபாவமும் குற்றமற்ற முறையிலும் மாசு ஏற்படுத்தாத விதமாகவும் இருக்க முடியும். மிகுதியான நகைகளை தங்களுக்கு சொந்தமாக வைத்திருக்கின்ற சிலர் மிகவும் ஒரு சாதாரணமான நகையை அணிந்து எளிமையாகவும் தாழ்மையாகவும் தோன்றுவதை பார்த்திருக்கின்றேன். அதே வேளையில் ஒரு சிறு தங்க நகை கூட இல்லாத பொழுதும் தங்க முலாம் பூசப்பட்ட பல நகைகளை வாங்கி அணிந்து தங்களை ஆடம்பரமாக தோன்ற வைக்கின்றவர்களையும் பார்த்திருக்கின்றேன். எனவே எந்த ஒன்றிலும் நம்முடைய மனோபாவம் மிகவும் முக்கியமானது. தேவன் நாம் பணத்தை வைத்திருப்பதற்கும் அதனை சற்று அதிகமாக சம்பாதிப்பதற்கும் எதிரி அல்ல. ஆனால் அவைகளை குறித்த நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்றார். பணம் சற்றும் இல்லாத பலர் பண ஆசை நிறைந்தவர்களாக இருக்கும் நேரத்தில் பணம் மிகுதியாக வைத்திருக்கின்ற இயன்ற சிலர் அதன் மேல் எந்த ஆசையும் மோகமும் இல்லாமல் இருப்பதுண்டு. பணத்தின் அளவல்ல, தேவனோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவின் அளவும் அவருக்கு பிரியமாக நாம் வாழ்கின்ற அளவும் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மையான பாதுகாப்பு உணர்வையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகின்றது. இந்த வெளிப்பாடு நமக்கு இருந்தால் பணம் ஒரு கேடான விஷயம் அல்ல. ஆபிரகாமிடம் ஏராளமாக செல்வம் இருக்கிறது. அவன் வெள்ளியும் பொன்னையும் மிகுதியாய் உள்ள சீமானாய் இருந்தான். ஆனால் அவனுடைய பார்வை அவைகளின் மேல் இராமல் தேவன் மேல் இருந்தது. ஆனால் யூதாசை பாருங்கள், அவனிடம் பணமோ செல்வமோ இருக்கவில்லை. ஆனால் பண ஆசை அவனுக்குள் சத்தியத்தை மறுதலித்து போகும் அளவிற்கு மிகுதியாயிருந்தது. தன்னை அழைத்தவரை காட்டி கொடுக்கும் அளவிற்கு பண ஆசையின் வேகம் அவனுக்குள் செயல்பட்டது. ஆம், பணத்தை சம்பாதிப்பதும் சேர்ப்பதும் தவறல்ல. ஆனால் அவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அவைகள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். சிந்தனைக்கு, பண ஆசை காட்டாற்று வெள்ளம் போன்றது. அதில் விழுந்தவர்களை அதன் போக்கில்தான் அது கொண்டு போகும். ஆமேன்.